பிராணாஸ் என்ன செய்யும்னா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அது வந்து நீங்க பயன்படுத்துங்க. தென் இப்போ நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க, மேம் இப்போ நான் வந்து மெடிடேஷன் பண்ண போறேன், பட் அந்த மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு வந்து ஹையஸ்ட் லெவலுக்கு போகணும்னு தோணுது, ஆனா என்னால போகவே முடியல, நான் என்ன பண்ணலாம்? இன்னொன்னு லைஃப்ல வந்து பாசிட்டிவிட்டி வந்து எனக்கு நடக்கவே மாட்டேங்குது, ரொம்ப பிளாக்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. பட் பிளாக்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து உங்களுடைய சக்ரா லெவல்ஸ் வந்து சரியான ஆக்டிவேஷன்ல இல்லாம இருக்கிறதும், நம்மளுடைய உயிர் சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த பிராண சக்தி வந்து கரெக்டான ஒரு பொசிஷன்ல வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு தான், அதுதான் ரீசன் அங்க. அப்போ ஹையஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா அதுக்கு சில வெளியில இருந்து நம்ம சில பொருள்களை பயன்படுத்தலாம். அதுல ஒன் ஆஃப் த பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோட்டஸ் ஆயில். இந்த லோட்டஸ் ஆயில நீங்க யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும், கம்ப்ளீட்டா வந்துட்டு மேல் நோக்கின பயணத்தை வந்து அது உருவாக்கி தரும். இது வந்து ஒன்லி ஃபார் தியானம் பண்றவங்களுக்கு மட்டும், மற்றபடி வேற யாரும் யூஸ் பண்ணணுங்கிறது வேண்டாம். ஏன்னா மெடிடேஷன்ல நீங்க நல்ல ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கீங்க, நான் எவ்ரிடே வந்து நான் ஒரு 5 o'clock எழுந்திருச்சு என்னோட வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு நான் மெடிடேஷன்ல வந்து ஒரு 1 hour நான் வந்து உட்கார்றேன், 2 மணி நேரம் உட்கார்றேன், இப்படி சொல்றவங்க எல்லாம் கூட இருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா 10 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா போதும். ஆனா அந்த அளவுக்கு உங்களுடைய கான்சென்ட்ரேஷனும் எனர்ஜி சிஸ்டமும் வந்து ஹை லெவல்ல இருந்தது அப்படின்னாக்கா ரொம்ப நல்ல ஒரு ரிசீவிங் பவரும் உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் மெடிடேஷன்ல உட்காருதே எதுக்கு அப்படின்னா நீங்க வாழக்கூடிய இந்த லைஃப்பை வந்து எந்த விதமான அப்டக்கிள்ஸ் இல்லாம, பிளாக்ஸ் இல்லாம, ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாம, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இல்லாம வாழணுங்கிறதுக்காக தானே. ஸோ நீங்க ஃபோக்கஸ் நினைச்சு பாருங்க, எதுக்காக நீங்க மெடிடேஷன் பண்ணணும்? அப்போ எனக்கு வந்து மெடிடேஷன்ல ஃபோக்கஸே இல்லாம உட்காந்தீங்க அப்படின்னா அப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? பட் மெடிடேஷன் பண்றதுக்கு கூட ஒரு எத்திக் இருக்கு. இது வேணும்னு நினைச்சு உட்காந்தீங்கன்னா தான் பர்டிகுலரா அந்த பர்டிகுலர் எனர்ஜி மட்டும் உங்களுக்கு வரும். பொதுவா நீங்க வந்து மெடிடேஷன் உட்காந்தீங்கன்னா யூனிவர்ஸே கன்ஃபியூஸ் ஆயிரும், உங்களுக்கு என்ன வேணும், என்னத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோக்கஸ்டா உட்காருங்க, ஃபோக்கஸ்டா என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. அப்போ லோட்டஸ் எசென்ஷியல் ஆயில்னு இருக்கு. அந்த ஆயிலை நீங்க பயன்படுத்திட்டு, அதாவது ஒரு டிராப் போதும், அதுக்கு மேல போடவே கூடாது. ஒரே ஒரு டிராப் மட்டும் வந்து ஜஸ்ட் கையில போட்டு இப்படி ரப் பண்ணிட்டு அந்த ஸ்மெல் மட்டும் தான் எடுக்கணுமே தவிர பாடியில அப்ளை பண்ணிக்கிறதோ இல்ல வந்து வேற எதுலயாவது போட்டு நம்ம இது பண்ற அதெல்லாம் வந்து தேவையே இல்லை. ஜஸ்ட் வந்து அதை அப்ளை பண்ணி இந்த ஸ்மெல் மட்டும் எடுத்தீங்கன்னாலே போதும், அந்த ஏரோட சேர்த்து உங்க பாடியில அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுத்துரும். இன்னொன்று சீக்கிரமாவே நீங்க ஹையஸ்ட் லெவல்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும், ஈஸியா கிடைக்கும் உங்களுக்கு. எவ்வளவு போயிட்டு இருக்கு? ஒரு 98 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மணி ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது இந்த மணி அப்படிங்கிற விஷயம் வந்து என்னன்னா உங்க எனர்ஜி சிஸ்டத்துல வந்து மூலாதார சக்கரமும் ஹார்ட் சக்கரமும் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால, ஸோ இந்த இடத்துல வந்து பைரைட் கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணுங்க. பைரைட் கிறிஸ்டல் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மணி வர்றதுக்கான டோர்ஸை வந்து அது ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிளியரன்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து மணி உங்களுக்கு ஈஸியா வர்றதுக்கு ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து சொந்த தொழில் செய்வீங்க இல்லையா? இந்த ஓன் ஜாப் பண்ணும்போது சில நாள் வந்து நல்லா வேலையே இருக்கு, பல நாள் வேலையே இருக்க மாட்டேங்குது, எவ்ரிடே வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப எம்டியா வர வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு அதுக்கான ஒரு சின்ன ரெமெடி என்னன்னா, நீங்க உங்களுடைய ஓனர் சீட் இருக்கும்ல, ஆபீஸ்ல இல்ல கடைகள்ல, இல்ல நீங்க உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கடையா இருக்கலாம், இல்ல பெரிய ஒரு ஸ்தாபனமா கூட இருக்கலாம், எதுல இருந்தாலும் உங்களுடைய ஓன் பவர், ஓன் எனர்ஜி எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு கிளைண்ட்ஸ் அட்ராக்ட் ஆகுறதும் இல்ல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல மணி ஃப்ளோ இருக்கிறதுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். இது என்னன்னா, உங்களுடைய சேர்ல நீங்க ரெட் கலர் கிளாத் போட்டு நீங்க அதுல நீங்க உட்காருங்க. ஏன்னா ரெட் கலர் டவலோ இல்ல ரெட் கலர்ல உங்களுக்கு எந்த மாதிரியான பிடிக்குதோ அது, ஆனா ரெட் கலர் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். இது எதுக்கு அப்படின்னா ஒரு டிரைவிங் ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணும்.
எப்பவுமே நம்ம ஒரு ஆக்டிவேஷன்ல இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா? அந்த எனர்ஜி இருந்தா தானே. இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல, இனிப்பு சாப்பிட்றதுக்கும் காரம் சாப்பிட்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ இனிப்பு சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப பிளசண்டா இருக்கும். ஆனா காரம் சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? அப்படியே உங்களுடைய விகரஸா இருக்கும்ல, எனர்ஜிஸ் எல்லாம் நல்ல ஸ்பைசியா சாப்பிடும்போது செம ஆக்டிவா இருக்கும் இல்லையா? அது போலதான். பட் வந்து இப்ப வந்து இந்த ரெட் கலர் நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்வேஸ் உங்களுக்கே அது தெரியாது. ஆனா அந்த வைட்டல் எனர்ஜிஸை வந்துட்டு ரெட் கலர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரெட் கலர் கிளாத் வந்து உங்களுடைய உங்களுடைய எம்டி சேர்ல நீங்க போட்டு உட்காரும் போது உங்களுக்கு அதுக்கான கட்ஸ் அண்ட் பவரை டிரைவிங் ஃபோர்ஸ் அது கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அது நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. நிறைய பேர் வந்து ஆல்வேஸ் வந்து நம்ம எது பண்ணினாலும் ஒரு பய உணர்வோடவே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை செய்ய போறோம்னா மனசுல வந்து பதட்டம் பதட்டம் வந்துடும். யார்கிட்டயாவது பேச போறோம்னா கூட பதட்டம் வந்துடும். எந்த ஒரு வேலை செய்யணும்னாலும் படபடப்பு ஜாஸ்தி ஆயிடும். ஸோ இது வந்து சின்ன சின்ன பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, ஜென்ஸுக்குமே நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, மேம் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே வந்து என்னால செய்ய முடியலங்கிற எண்ணம் வருது, பயங்கரமா எனக்கு வந்து பயம் வருது, யார்கிட்டயாவது பேசணும்னு நினைச்சா கூட ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பர்சனா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கிறிஸ்டல்ஸ்ல வந்துட்டு ரோடோசைட் கிறிஸ்டலை பயன்படுத்துங்க. அது போக வந்து பிளாக் டர்மலின் கிறிஸ்டலை பயன்படுத்துங்க. ஏன்னா பிளாக் டர்மலின் கிறிஸ்டல் வந்து நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய உங்களுடைய எனர்ஜியில உங்களோட ஸ்பிரிட் பாடி இருக்கு இல்லையா, அது இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த பய உணர்வுக்கு தகுந்த அந்த டார்க் எனர்ஜிஸை வந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு கிளியர் பண்ணி கொடுத்துரும். அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருந்ததுன்னா இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஸோ பிஸ்னஸ்ல வந்து கிளைண்ட்டை வந்து நமக்கு அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்டு யூஸ் பண்ணுங்க. அதாவது எலிபேண்ட் கவுண்ட் அப்படிங்கிற இந்த இந்த வேர்டை மட்டும் இது பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இனார்மஸ் கவுண்ட் அப்படிங்கிற இந்த ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணுங்க. அதாவது எலிபேண்ட் கவுண்ட் ஒன்று, அடுத்தது வந்து இனார்மஸ் கவுண்ட். அப்படி பயன்படுத்தும் போது உங்களுக்கு பிளென்டி ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சான்சஸை வந்துட்டு இந்த யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த பிளாக் மேஜிக் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த பிளாக் மேஜிக் ப்ராப்ளம் இருக்குங்கிறது 100% உண்மைதான். ஆனா அப்படி இருந்தது அப்படின்னா இதுக்கு சிம்பிளான ஒரு ரெமெடிஸ் எவ்ரிடே நீங்க வந்து நம்ம வீடுகள்ல பயன்படுத்தக்கூடிய விஷயம், உப்பு மட்டும் போட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க, உப்பு வந்து போட்டு குளிக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்றதுக்கு பக்கெட்ல கல் உப்பு போட்டு நீங்க ஜஸ்ட் அதை சோக் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஆனா அந்த மாதிரி சோக் பண்ணும்போது ஒரு கமெண்ட் ரொம்ப முக்கியம். எனக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டியை நான் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி நீங்க நீங்க உங்க கால் வந்து அந்த தண்ணியில வைக்கணும். அப்படி ஒரு 10 நிமிஷம் நீங்க வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வைக்கும்போது பாத்தீங்கன்னா சாதாரணமா தண்ணி ஒரு பக்கெட்ல வைக்கும் போது கொஞ்சம் வெயிட் இருக்கும். அது வந்து உங்களுக்கு யூஸ்வலாவே முதல்ல தெரியும். ஆனா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நீங்க அந்த அந்த கல்லுப்பு போட்ட தண்ணியில உங்க காலை உள்ள வச்சதுக்கு அப்புறம் நீங்க கமெண்ட் கொடுப்பீங்க, என்கிட்ட இருக்கிற எந்த மாதிரியான நெகட்டிவிட்டி இருந்தாலும் அந்த தண்ணிக்குள்ள வந்து போகட்டும், தண்ணி வந்து சக் பண்ணி எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்க காலை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ அந்த பக்கெட்டை தூக்கி பாருங்க, வெயிட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய மொத்த எனர்ஜிஸ் என்ன ஆயிருக்கும்னா அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நெகட்டிவிட்டி இருக்கு, அப்ப நீங்க எவ்வளவு லைட் வெயிட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். சரி, ஒன்ஸ் வந்து நீங்க கிளீன் ஆயிட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் நீங்க ரீசார்ஜ் ஆகணும் இல்லையா? ஸோ ரீசார்ஜ் ஆகுறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன தேவை, ஒரு டிவைன் ப்ராடக்ட் தேவை. அப்போ அது வந்து நீங்க மஞ்சத்தூளை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த மஞ்சத்தூள்ல நீங்க அந்த பக்கெட் வாட்டர்ல மஞ்சள் தூள் போட்டுட்டு அந்த தண்ணியில நீங்க குளிச்சீங்க அப்படின்னா உங்க ஆரா வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகும். அதே சமயத்துல கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிக்கும். ஸோ உங்களுக்கு அது ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும் இந்த டர்மரிக் பவுடர் அப்படிங்கிறது. அதே சமயம் இல்ல எங்களுக்கு இதையும் தாண்டி ஏதாவது சாண்டிங்ல எங்களுக்கு அது வேணும்,
சாண்டிங்ல வந்து எங்க க்ளீன் பண்ற மாதிரி, அதாவது ஆரா க்ளீன் பண்ற மாதிரியான ஒரு சாண்டிங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா க்ளீம் மந்திரா வந்து யூஸ் பண்ணுங்க. க்ளீம் மந்திரம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு சக்கராவையும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்களே தாராளமா பண்ணிக்கோங்க. ஏன்னா அது பண்ணும்போது க்ளீம்ங்கிறது காளி மந்திரம், தட் இஸ் அ ஃபெமினைன் குவாலிட்டி இல்லையா?